விவோஸ், அடுத்ததா சின்ன மருமகள் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழை எப்படியோ பாட்டி பரீட்சை எழுத வச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க. பாட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் செம்ம மாசா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எல்லாருமே நம்பிட்டாங்க. ஈஸ்வரி ஆனாலும் துருவி துருவி பாட்டி கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா பாட்டி அதுக்கெல்லாம் அசராம சும்மா ஏற்கனவே எழுதி வச்ச மாதிரி பதில் சொல்லிட்டாங்க பாட்டி. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, மறுநாளும் பரீட்சைக்கு தயாராயிட்டு தமிழ் பாட்டியை பார்க்க வர்றாங்க. பாட்டியும் ஃபிசியோதெரப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருந்ததுனால பாட்டியும் கிளம்பி ரெடியாக இருக்காங்க. ஒரு பக்கம் சேதுவும் கிளம்பி வந்துட்டாரு. 3 பேரும் கிளம்பி ரெடியாக இருக்கும்போது ராஜா அங்கே வர்றாரு. என்னம்மா ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்காக போறிய ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் யார் அரசாங்கம் அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா நானா கூட வரட்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த சேதுவும் தமிழுமே போதும், நாங்கள் போயிட்டு மெதுவாக வந்துடுவோம், நீங்கள் உங்கள் சோழியை பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க, சேது அம்மாவை பத்திரமா கூட்டிகிட்டு போ, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கிளம்பி போயிடுறாரு. உடனே சரித்தா வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து பாட்டியை கூப்பிட்றாரு. தமிழும் ரெடி ஆயிட்டு 3 பேரும் வெளியே போகிற நேரத்தில் இந்த வில்லி கோஷ்டி எல்லாம் வந்துடுதுங்க. வந்து அம்மா நில்லுமா, நானும் உன் கூட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி நாடகம் போடுது. தாமரையும் அம்மாச்சி உங்க கூட நாங்க வாரோம், இவளெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ஒரு பக்கம் சொல்லுது. ஆமாத்த நாங்க வாரோம், இவளை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க, நெஞ்சுவலி வேற வந்துருச்சு, அங்க போய் ஏதாவதுன்னா எங்களோட உதவி வேணும்ல, கண்டவனெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுகெல்லாம் சொல்லுதுங்க. ஆனா பாட்டி வந்து இருங்கடி, நீங்கள் எதுக்கு வாரீங்க ஆஸ்பத்திரிக்கு, அங்கே வந்து கத்திக்கிட்டு கிடக்கவா, உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த 3களும் நாங்களும் வாரோம் வாரோன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்குதுங்க. நீங்களாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இதுகளெல்லாம் கழட்டி விட்டுட்டு சேது தமிழ் 3 பேரும் போய் பரீட்சை எழுத போயிடுறாங்க. இவங்க பரீட்சை எழுத போன நேரம் பார்த்து கிளவி ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுது, என்ன பண்ணுதுன்னு தெரியல, தமிழோட சேர்ந்து ஏதோ திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுகெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி விடு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளானுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க இதுக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா அவங்க திரும்பவும் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு அவர் மோகனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பையும் பார்த்துட்டு இந்த தாமரை டிவியை போடுது. டிவியை போட்டா அதுல ராஜாங்கம் நேத்து பரீட்சையை தொடங்கி வச்ச நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நியூஸ்ல தமிழ் பரீட்சை எழுதுறதும் ராஜாங்கம் தமிழுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததும் நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஜன்னல்ல பாட்டியும் சேதுவும் நின்னுக்கிட்டு இருந்ததும் டிவியில காட்டுறாங்க. இதை வந்து தாமரை மாமா இங்க பாத்தீங்களா, தமிழும் பரீட்சை எழுத வந்திருக்கா, நீங்க தான் அவளுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து தொடங்கி வச்சிருக்கீங்க, நீங்க நேற்று தமிழை பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ஏத்தி விட ஆரம்பிக்குது. உடனே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. நேற்று இந்த பிள்ளை பரீட்சை எழுத வந்துச்சா, நான் இந்த பிள்ளைய பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. சரி சேது வரட்டும், அப்ப அம்மா வந்து நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு தெரிய வந்துடுது. சேது தமிழ் பாட்டி 3 பேரும் பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் வீடே அமைதியா இருக்கு. ராஜாங்கம் கேட்குறாரு, ஏம்மா கரண்ட் வச்சுட்டு வந்துட்டியா, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது உண்மை தெரியாம பாட்டி திரும்பவும் தன்னோட நாடகத்தை போட ஆரம்பிக்குது. உடனே ராஜாங்கம் அம்மா நிறுத்து, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இந்த தமிழ் பிள்ளைய பரீட்சை எழுத தானே கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. இது எப்படியா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுது. எல்லாம் தெரியும், நேற்று நடந்ததை பூரா நியூஸ்ல போட்டு காட்டிட்டாங்க, நீயும் தானே கூட இருக்க, நேற்று நெஞ்சுவலின்னு சொல்லிட்டு நாடகம் போட்டுருக்க, அப்ப எங்களை எல்லாத்தையும் ஏமாத்திருக்க, நாங்களாம் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிருக்கோம், ஆனா நீ எங்களெல்லாம் ஏமாத்திட்டு எனக்கு துரோகம் பண்ண ஒரு பிள்ளைக்கே போய் நீ வந்து உதவி செஞ்சுட்டு வந்திருக்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. உடனே சேதுவையும் கேட்கிறாரு, ஏண்டா சேது, நான் ஏற்கனவே இந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கூட பேசாம இருந்திருக்கேன், ஆனா அதையெல்லாம் மீறி இப்ப திரும்பவும் இந்த வேலையை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சேதுவையும் திட்டுறாரு. உடனே பாட்டி உள்ள பூந்து அடையடே ராஜாங்கம், சேதுவுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா,
நான் தான் இவனை கூட இழுத்துக்கிட்டேன், அவனுக்கே கடைசி வரையும் தெரியாது, எனக்கு நெஞ்சு வலிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போனேன். அப்பதான் நான் வழியில தான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன், 5 நாளும் நீ தான் பரீட்சை எழுத கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உண்மையெல்லாம் சொல்லி சேதுவையும் காப்பாத்துது. ஆனாலும் ராஜாங்கம் கோவம் குறையல ராஜாங்கத்துக்கு. இருந்தாலுமா நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கடுமையாக பேசுகிறாரு. அப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, இல்லையா ராஜாங்கம், எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு அந்த தமிழ் பிள்ளைய பார்த்தா. அந்த பிள்ளை பிரச்சாரத்துக்கெல்லாம் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புள்ளத்தாச்சி பிள்ளை வேற, அதுக்கு நம்ம உதவி செய்யணும் இல்லையா, பாவமியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுது. உடனே ராஜாங்கம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நிற்கிறாரு. சரிம்மா, அதை நீ என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பாட்டிக்கிட்ட கேட்குறாரு. இல்லையா, நீ ஏற்கனவே தமிழை பற்றி சொன்னதுக்கு திட்டுன, இப்போ ஏதாவது சொல்ல போய் திரும்பவும் ஏதாவது சொல்லிடுவேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு தாயா நான் இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. சரிம்மா விடு, நான் படிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவன் கிடையாது. தமிழை போய் பரீட்சை எழுதிட்டு வரட்டும். சேது, நீயே போய் தமிழை போய் பரீட்சை எழுத கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழ் பரீட்சை எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துட்றாரு. இதை கேட்டு ஈஸ்வரி, தாமரை, சாவித்ரி, சித்ரா 4 பேருமே வாயடிச்சு போய் நிற்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். தமிழே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ராஜாங்கத்துக்கு நன்றி சொல்றாங்க. பாட்டியும் சேதுவும் ராஜாங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.